வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது சிறப்பு செய்தியாளர் தனபால் அவர்களும் எஸ்.ஏ. நிக்கோலஸ் அவர்களும் சிறப்பான ஒரு செய்தியை அக்கறையோடு சமுதாயத்திற்கு நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும் என்று நல் எண்ணத்தோடு அழகான ஒரு செய்தியை சிறப்பாக தந்திருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டம். இந்த நீலகிரி மாவட்டம் குளிர்ச்சியான மாவட்டத்தை காண்பதற்காக பல்வேறு இடங்களிலே இருந்து சுற்றுலா பயணிகளும் இன்னும் நீலகிரி மாவட்டத்திலே வாழுகின்ற தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் வியாபாரிகளும் இன்னும் இந்த பகுதியிலே இருக்கின்ற பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் கல்லூரிக்கு செல்லுகின்ற போது பயன்படுத்தக்கூடிய பேருந்து என்று எடுத்துக்கொண்டால் அதிகளவு அரசு போக்குவரத்து கழகத்தை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். அது கிடைக்காத போதுதான் கேரளா, கர்நாடகா போன்ற அரசு பேருந்தை பயன்படுத்துகிறார்கள். ஏனென்று சொன்னால் நீலகிரி மாவட்டத்தில் தனியார் பேருந்து இல்லை என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்கின்ற நிலையில் கூடலூர், தாலூர், குண்டல்பேட் போன்ற பகுதிகளில் இருந்தும் ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி போன்ற பகுதிகளிலே இருந்து மக்கள் பேருந்திலே பயணம் செய்கின்ற போது பசி எடுத்துவிடும் மேட்டுப்பாளையம் செல்வதற்குள்ளாக உணவு அருந்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டுவிடும். அப்படி இருக்கின்ற நிலையில் மேட்டுப்பாளையம் பிளாக் டெண்டர் என்று சொல்லப்படுகின்ற இடத்திற்கு சற்று முன்னாடியே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஓட்டுநர், நடத்துனர் என்று ஒரு ஓட்டலுக்கு கொண்டு போய் பேருந்தை நிறுத்துகிறார்கள். ஓட்டல் ஆனந்தஸ் என்ற ஒரு ஓட்டலிலே கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். மேட்டுப்பாளையம் உதகை சாலை ஓரத்திலே அமைந்திருக்கின்ற ஒரு ஓட்டல். பார்ப்பதற்கு ஒரு பாலடைந்த இடமாக அது காட்சியளிக்கிறது. அங்கே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து அத்தனையும் கோவை, உதகை, கோபி, கோவை, ஈரோடு, இன்னும் கரூர், திருச்சி என்று செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. பயணிகளெல்லாம் இறங்கி அந்த ஓட்டலுக்குள்ளே போகிறார்கள். சுகாதாரம் இல்லை, கழிப்பறை சுத்தமில்லை, குடிப்பதற்கு குடிநீர் சரியான முறையில் இல்லை. உள்ளே சென்று உணவுகளும் தரமில்லாமல் இருப்பதோடு விலையும் டபுள் மடங்காக உயர்ந்த நிலையில் இருக்கிறது. ஆக இந்த தரமற்ற உணவகத்திலே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஏன் அங்கே கொண்டு போய் அனைத்து பஸ்ஸுகளும் வரிசையாக நிறுத்துகிறார்கள் என்று சொன்னால், அந்த ஓட்டலிலே பயணிகளுக்கும் வருகின்ற பொதுமக்களுக்கும் உணவை குறைத்து தரமில்லாத உணவை தந்து அதிக விலை கொடுத்து பணத்தை பறித்து ஓட்டுநர், நடத்துனர்களுக்கு தனியாக ஒரு அறை, ஏசி போன்ற ஒரு தனியான அறை, அந்த அறையிலே ஓட்டுநரும் நடத்துனரும் தனியாக போய் அமர்ந்து கொள்ளலாம். அவர்களுக்கு ஸ்பெஷல் உணவு என்று வழங்கப்படுகிறது. அதற்கு கட்டணமும் இல்லை. அதோடு அவர்களுக்கு டிப்ஸும் கொடுப்பதாக பொதுமக்கள், பயணிகள், சமூக நல ஆர்வலர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆக இந்த ஓட்டலை ஏன் குறிப்பிட்டு கொண்டு போய் நிறுத்துகிறார்கள்? அந்த ஓட்டலை விட மேட்டுப்பாளையம் கொண்டு போய் பேருந்தை நிறுத்தினால் அங்கே ஏராளமான ஓட்டல்கள் இருக்கிறது.
அல்லது மேட்டுப்பாளையத்திலே இறங்கக்கூடியவர்கள் இறங்கி அவர்களாக போய் சாப்பிட்டு விடுவார்கள். பசியோடு இருக்கின்ற நேரத்திலே இந்த ஓட்டலிலே கொண்டு போய் நிறுத்தி உணவை தந்து உடலை கெடுப்பதோடு மட்டுமல்லாமல் கட்டணத்தையும் அதிகமாக வாங்கி நடத்துனர் ஓட்டுநர்களுக்கு கொடுப்பதின் காரணமாகவா இந்த பேருந்து எல்லாம் கொண்டு போய் நடத்துனரும் ஓட்டுநரும் அந்த ஓட்டலிலே நிறுத்துகிறார்கள் என்று பயணிகள் புலம்புகிறார்கள். அதோடு அங்கே அரசு போக்குவரத்தினுடைய அலுவலகம் போல அங்கே அமர்ந்து அங்கே பல அரசு போக்குவரத்து அதிகாரிகளும் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் உணவு ஒரு வேளை ஃப்ரீயாக இருக்குமோ என்று பயணிகள் புலம்புகிறார்கள். ஆனால் அந்த ஓட்டலை விட்டு ஒரு 10 அடி தள்ளினால், அந்த ஓட்டலை விட்டு அதே மேட்டுப்பாளையம் உதகை சாலையில் ஒரு 10 அடி ஒரு 5 நிமிடம் போனால் அங்கே அன்னபூர்ணா என்ற ஒரு அழகான ஓட்டல் இருக்கிறது. பார்க்கின்ற போதே சிறப்பான தோற்றம், பக்தி பரவசமாக உள்ளே நுழைகின்ற போதே அங்கே குத்துவிளக்கு, ஆண்டவன் உடைய விநாயகனுடைய புகைப்படம் என்று பக்தி பரவசத்தோடு அமைந்திருக்கிறது. அந்த இடத்திலே பேருந்துகள், கார்கள் போன்றவை நிறுத்துவதற்கான தாராளமான இடவசதி. கழிப்பிடத்திற்கு கட்டணமில்லாமல் சுகாதாரமான முறையில் எந்த நேரத்திலும் தண்ணீர் தாராளமாக இருக்கின்ற கழிப்பறை. அதோடு உள்ளே பாருங்கள். இப்போது நாம் உள்ளே போகிறோம். இந்த ஓட்டல் எவ்வளவு நீட்டாக சிறப்பாக, பார்க்கின்ற போதே உணவு அருந்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீட்டாக என்று சொல்லுவார்களே, சுகாதாரமான முறையில் பார்ப்பதற்கு இருக்கைகள், டேபிள்கள் என்று பணியாளர்கள், சப்ளையர்கள் இன்னும் அழகாக இருக்கிறது. இங்கே தரமான உணவு தரப்படுகிறது. இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, சாப்பாடு, ஐஸ்கிரீம், குளிர்பானம் என்று அனைத்தும் சுகாதாரமான முறையில் நல்லதாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். கட்டணம் என்று சொன்னால் நியாயமான கட்டணம். உணவுக்கு தகுந்த ஒரு அழகான கட்டணத்தை மட்டுமே இவர்கள் வசூலிக்கிறார்கள். வருகின்ற நடத்துனர், போக்குவரத்து ஊழியர்களும் இங்கே வந்தால் உணவு அறிந்துவிட்டு கட்டணத்தை செலுத்திவிட்டு தான் போகணும். அவர்களுக்கு ஃப்ரீ என்று ஏதும் இல்லை. ஆகையினால் அங்கே தமிழ்நாடு அரசு போக்குவரத்தினுடைய நடத்துனர்கள் விடுவதில்லை என்று நினைக்கிறோம். ஆனால் கர்நாடகா பேருந்து, கேரளா பேருந்து அத்தனையும் அங்கேதான் போய் நிற்கிறது. அந்த ஓட்டலிலே தான் நிற்கிறது. தாராளமாக பயணிகள் இறங்கி சௌகரியமாக தங்களுக்கு தேவையான உணவை உண்டு மகிழுகிறார்கள் என்றும், ஏன் இந்த வஞ்சனை, ஏன் இந்த குறைபாடு, இதை யார் தட்டி கேட்பது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை என்று சமூக நல ஆர்வலர்கள் அக்கறையோடு நமது நீலமலை தொலைக்காட்சிக்கு சமூக ஆர்வலரும் நமது செய்தியாளருமான திரு தனபால் அவர்கள் மேட்டுப்பாளையம் பகுதியிலே இருந்தும், உதகை சமூக நல ஆர்வலரும் நமது செய்தியாளருமான எஸ்.ஏ. நிக்கோலஸ் அவர்களும் இந்த தகவலை சிறப்பு பார்வையாக நமது நகர்வள பகுதிக்கு தந்திருக்கிறார்கள். இதனை நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் திரு பிரசாத் அவர்கள் நேர்த்தியாக சிறப்பான முறையில் எடிட்டிங் செய்து அழகாக வழங்கியிருக்கிறார்கள். இதனை பார்த்த பிறகாவது அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் ஏன் தரமற்ற ஓட்டலிலே பல்வேறு இடங்களிலே இதுபோன்ற சுகாதாரமற்ற உணவை மக்களுக்கு, பயணிகளுக்கு வழங்குவதற்காக அரசு பேருந்தை சேர்ந்த ஓட்டுநரும் நடத்துனரும் நிறுத்துகிறார்கள். ஆனால் கர்நாடகா,
கேரளா பேருந்துகள் பாருங்கள், தரமான ஓட்டல்களிலே கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். இந்த வித்தியாசம் ஏன் இது என்று மாறும்? இதற்கான நடவடிக்கை எடுப்பார்களா என்று சமூக நல ஆர்வலர்களும் நமது செய்தியாளரும் சமூக நல ஆர்வலருமான திரு தனபால் அவர்களும் எஸ்.ஏ. நிக்கோலஸ் அவர்களும் இதனை ஒரு கோரிக்கையாக நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார் என்று தெரிவித்து, நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் பிரசாத் அவர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இதுவரை உடனுக்குடன் கண்டு மகிழ நீலமலை தொலைக்காட்சியில் நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.